மக்கள் அன்பிற்குரிய ராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே மாநிலத்தில் நடக்க இருக்கின்ற சட்டசபை தேர்தலிலே பிராமண சமுதாயத்திற்கு ஒரு கொடுக்க வேண்டிய போதுமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு பிராமண சமுதாயம் என்பது ஒரு பழமையான ஒரு சமுதாயம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே காலமாக இணைந்து அவர்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அறிவார்ந்த சமூகமாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிராமணர்கள் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது ஓடோடி வந்து உயிரையும் பணயம் வைத்து உயிர் பலி கொடுத்து இந்த தமிழ்நாடு சமூகத்திற்கு உரிமைகள் பெற்றுக் கொடுத்தார்கள், சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள், விடுதலை வாங்கி தந்தார்கள். அப்படிப்பட்ட பிராமண சமூகத்திற்கு இன்று இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால், முதன்மையாக இருக்கின்ற அதிகாரத்திலே அமர்ந்திருக்கின்ற திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் யாருமே பிராமணர்களுக்கு ஒரு தொகுதி கூட அவர்கள் பிரதிநிதியாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை. எம்எல்ஏ சீட்டே கொடுக்கவில்லை அவர்களுக்கு. எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதற்காக நான் மிக்க வருத்தத்தோடு இந்த பிராமண சமூகத்தை நான் கேட்டுக்கொள்வது, என் உயர்ந்த பிராமண சமூகத்தை சார்ந்த மக்களை, இந்த தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அறிவுசார் சமூகமே உன்னை ஒதுக்குகின்ற இந்த கட்சிகளுக்கு நீ தயவு செய்து நீங்கள் ஓட்டு போடாது. உங்களுக்கு வாய்ப்பளிக்காத திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் வாக்களிக்க கூடாது. இந்த சமூகம் இந்த இந்த தமிழ் சமூகத்திற்காக, தமிழ்நாட்டு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் ஆற்றிய பணியும், தமிழுக்காக அவர்கள் ஆற்றிய பணியும், பாரதி, சுப்பிரமணிய சிவா போன்றவர்களெல்லாம் கொடுத்த சமூகம், அந்த சமூகத்திற்கு இன்றைக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையை இந்த திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் கட்சிகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய அநியாயம் இங்கே நடக்கிறது. என் அன்பான பிராமண சமூகத்தை சார்ந்த நண்பர்களை, உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, இந்த கட்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க கூடாது. இந்த கட்சிகளை நாம் புறந்தள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, பிராமண சமூகத்திற்கு வாய்ப்பளித்த கட்சிகள் விஜயினுடைய டிவிக்கு, சீமானுடைய நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். ஆதலால் நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த பெரிய கட்சிகளுக்கு பிராமணர்கள், பிராமண சமூகத்தை சார்ந்த மதிப்புமிக்க நண்பர்கள், தயவு செய்து நீங்கள் வாக்களிக்க கூடாது. பிராமண சமூகத்திற்கு வாய்ப்பு அளித்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.